Hello, aspirants. Welcome to Aim to Win IAS Academy. So, I am Ashok. I'll be handling your Indian polity course, and I have an experience of around 7 to 8 years in this field. ஸோ டீச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வருஷமா நான் என்வாயர்மெண்ட் பாலிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட் அஸ் கெட் இன்டு த டாபிக். ஸோ இந்தியன் பாலிட்டிய பத்தி இந்த வீடியோல வந்துட்டு நீங்க வந்து யூ வில் கெட் அ பிரீஃப் ஐடியா. இந்தியன் பாலிட்டினா என்னது? கான்ஸ்டிடியூஷன் ஒரு விஷயம் சொல்றாங்களே, கான்ஸ்டிடியூஷன் என்னது? 2த்துக்கும் இருக்க லிங்க் என்னது? ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுக்காக இந்த விஷயங்கள பத்தியெல்லாம் நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. யுபிஎஸ்சில இதோட ரெலவன்ஸ் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்லருந்து வி வில் டைரக்ட்லி கெட் இன்டு தி கன்டென்ட். புரியுதுங்களா? ஸோ கன்டென்ட் தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல வந்து இந்த டெர்மினாலஜிஸ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ நம்மளோட சோர்ஸா நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் புக் லக்ஷ்மிகாந்த். ஓகே. அத படிக்கிறதுக்கு முன்னாடி 6த்துலேருந்து 10த் வரைக்கும் கண்டிப்பா என்சிஇஆர்டி பாலிட்டி ஸ்டூடண்ட்ஸ் படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் நீங்க படிக்கலாம். இல்லாட்டி எனி அதர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் விச் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள். புரியுதுங்களா? அப்புறம் 11த் அண்ட் 12த்ல 2 புக் இருக்கு. பொலிட்டிக்கல் தியரீஸ் ஆஃப் தி ஸ்டேட், கான்ஸ்டிடியூஷன் அட் வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே ஸ்டாண்டர்ட் புக் அளவுக்கு கன்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாருக்கும். அத நம்ம சோர்ஸா எடுத்துக்கலாம். பட் பிஃபோர் தட் இந்த ஓரியன்டேஷன்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிரும் வித் ரெஸ்பெக்ட் டூ பாலிட்டி. அதுக்கப்புறம் வென் யூ ஸ்டார்ட் டூ ரீட் த புக்ஸ், இட் வில் பி வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் இட் வில் பி மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது, நம்ம வந்து இது ஒரு ஏலியனேட்டட் சப்ஜெக்ட் மாரி நெனைப்போம். இத பத்தி நம்ம படிச்சது இல்லையே அப்படிங்கிற மாரி. ஆ பட் ஆனா, இத நம்ம அன்றாட வாழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா, வில் பி ஃபீலிங் இட். புரியுதுங்களா? சட்டம்னு ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே, வே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தோட இம்பாக்ட் என்னது? லா என்னெல்லாம் பண்ண முடியும்? லா அப்படின்னு எதுக்கு தேவைப்படுது? அப்படிங்கிற மாரி ஒரு பேசிக்கான ஒரு அ ஒரு ஐடியா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அ நெறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? ஓகே. நம்ம இதுல வந்து ஒரு போலீஸ் ஆஃபிசர் உங்கள வந்துட்டு ஒரு ரீசனே இல்லாம ஸ்டாப் பண்றாரு. நம்மளுமே நிக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு கலவரம் வருது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் அந்த கலவரத்த தடுத்து நிறுத்துறாரு. ஆ அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கோ, ஒரு போலீஸ் ஆஃபிசருக்கோ எங்கேருந்து பவர் வருது? புரியுதுங்களா? இது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் யோசிச்சிருப்போம். நம்ம எல்லாருமே வுட் ஹேவ் பீன் ஹேவ் அன் திங்கிங் அபௌட் இட். புரியுதுங்களா? எப்படி வந்து நடக்குது அப்படின்னு. அப்போ இந்த பவர் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க அடிப்படையே. ஓகே. இந்த பவர எப்படி நம்ம கலெக்டிவா ஆர்கனைஸ் பண்றோம். இந்த பவர எப்படி லாஃபுல்லா எக்சர்சைஸ் பண்றோம். அப்படிங்கிறத பத்தி பார்க்குற சப்ஜெக்ட் தான் நம்மளுடைய பாலிட்டி. ஸோ இந்தியன் சொசைட்டி ஆஸ் சச் என்ன மாரி விஷயங்கள ஹிஸ்டாரிக்கலா கடந்திருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் பாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்பியரா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் கல்ச்சரா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள வந்து ஷேப் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அண்ட் ஆ இன் மை ஒப்பீனியன் பாலிட்டி வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃபார் யுவர் யுபிஎஸ்சி. புரியுதுங்களா? ஏன்னா, நீங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ள தான் வொர்க் பண்ண போறீங்க. ஆஸ் அ பாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சா, பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி ஃபங்ஷன் ஆகுது? இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் எதுக்காக நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சிட்டிசன்னா யாரு? கவர்ன்மெண்ட்னா யாரு? அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதனால இந்த சப்ஜெக்ட்க்கு உங்களோட அதிகமான பிரையாரிட்டிய இனிஷியல் டேஸ்ல குடுங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம பார்ட் ஆஃப் சிலபஸ் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸ். ஓகே. பேசிக்ஸ் அப்படிங்கும்போது, இந்தியா அஸ் எ ஸ்டேட் அப்படின்னா அது என்ன மீனிங்? ஓகே. சிட்டிசன்னா யாரு? ஓகே. சிட்டிசன்ஷிப் யார் வாங்க முடியும்? ஓகே. அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே. 2ண்ட் சிட்டிசன்ஸ் அண்ட் ரைட்ஸ் அப்படிங்கும்போது, இத தான் நம்ம இந்தியன் பாலிட்டியோட சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது உயிர் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உயிரா நம்ம வந்து இந்த சிட்டிசனோட ரைட்ஸ தான் பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ், டிபிஎஸ்பி இதெல்லாமே இந்த பார்ட் ஆஃப் நம்ம சிலபஸ்ல வந்துட்டு வில் பி சீயிங். அடுத்து வந்து வென் வி மூவ் ஆன் டூ தி கவர்ன்மென்ட். கவர்ன்மென்ட் அப்படின்னா யார்? கவர்ன்மென்ட்ட 3 விதமா நம்ம என்ன பண்றோம்னா, கிளாசிஃபை பண்றோம். புரியுதுங்களா? 3 பேத்துக்கு ஒரு ஒரு ஃபங்ஷன் குடுத்து. பார்லிமென்ட், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி ஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த 3 ஆர்கன் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நாளடைவில 1993, 92 வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது குடுக்குறோம். அப்ப அந்த பஞ்சாயத்துனா யாரு? அர்பன் லோக்கல் பாடி சம்மந்தமா பார்க்கும்போது, முனிசிபாலிட்டின்னு ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம். முனிசிபல் கார்ப்பரேஷன் ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம். டவுன் பஞ்சாயத் இந்த மாரி எல்லாம். ஸோ அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பேசுவோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கமிங் டூ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு வரும்போது, யூனியன் கவர்ன்மென்ட்ன்னு இருக்காங்க. தமிழ்நாடுல தமிழ்நாடுக்குன்னு தனியா ஒரு கவர்ன்மென்ட் இருக்கு. கரெக்ட்டா? அப்ப இவங்க 2 பேரோட ரிலேஷன் என்ன?
இவங்களுக்குள்ள என்ன மாரி டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? ஃபண்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்களா? பவர் ஷேர் பண்ணிக்கிறாங்களா? சட்டங்கள் எப்படி உருவாக்கப்படுது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட்ல வில் பி சீயிங். ஸோ, இதெல்லாம் தான் பேசிக்கா வந்துட்டு நம்ம ஒரு கோர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாலிட்டின்னு பார்க்குறது. இன்ஸ்டிடியூஷன் ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்டின்னா என்னன்னா, கவர்ன்மெண்ட்னால டைரக்ட்டா செய்ய முடியாத சில விஷயங்கள, அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா வந்து இண்டிபெண்டன்ட்டா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ உருவாக்கி, அது மூலியமா செயல்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. கரெக்ட்டா? அதே மாரி கவர்ன்மென்ட்டோட அக்கவுண்ட்ஸ ஆடிட் பண்றதுக்கு காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் இவங்க 2 பேர வந்துட்டு அவங்களோட ரைட்ஸ பாதுகாக்கிறதுக்கும், அவங்களோட முன்னேற்றத்துக்காக செயல்படுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் கேஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம கான்ஸ்டிடியூஷன் பேஸ். ஸோ அதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஏரியால நம்ம பிரிக்கிறோம். அண்ட் லாஸ்ட்லி இதுல வராத ஏரியாஸ் புரியுதுங்களா? இந்த பார்ட் ஆஃப் சிலபஸ்ல வராத ஏரியாஸ் எல்லாமே மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸா நம்ம வந்து இந்த செட் ஆஃப் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். ஸோ கமிங் பேக் டூ அவர் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல நான் அதான் சொல்லியிருந்தேன். எங்கேருந்து இந்த பவர் அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ பவர்ன்னு ஒரு விஷயத்த பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும், அத்தாரிட்டின்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா? இது 2த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ பவர் அப்படின்னா என்னன்னா, மக்களோட வில்லுக்கு எகெயின்ஸ்ட்டா இருந்தாலும், உங்களால ஒரு விஷயத்த செயல்படுத்த முடியுது அப்டின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் அப்டின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுடிய எடுத்துக்குவோமே. ஒரு ரவுடி கையில வந்துட்டு ஒரு வெப்பன் இருக்கு. ஒரு கன்னோ இல்லாட்டி கத்தியோ இருக்கும்போது, ஹி இஸ் கன்சிடர்ட் டூ பி பவர்ஃபுல். ஏன்னா, அவனால ஒரு கூட்டத்தையோ, இல்ல ஒரு இண்டிவிஜுவலையோ ஹார்ம் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப அந்த கத்தி அப்டிங்கிறது அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு பவர குடுக்குது. அத தாண்டி அது லாஃபுல்லா? ஓகே. அது லீகலா? அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்க்கு போம்போது தான், அத்தாரிட்டின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம். புரியுதுங்களா? அப்போ பவரும், அத்தாரிட்டி இது 2மே பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹேவ் அ வெரி மைன்யூட் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ எப்போ வந்து பவர் அத்தாரிட்டியா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, ஓகே. எப்போ பவர் கூட வந்துட்டு லெஜிட்டிமசின்னு ஒரு வார்த்தைக்கு வருதோ, ஓகே. லெஜிட்டிமசி அப்படின்னா என்னன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு. ஆர் அட்ஹியரிங் டூ த ரூல்ஸ், அட்ஹியரிங் டூ த லாஸ். ஓகே. சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த விஷயத்த நம்ம செய்யும்போது, சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க பவர் எக்சர்சைஸ் பண்றீங்க அப்டின்னா, தென் இட் வில் பிகம் அத்தாரிட்டி அப்டின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ஷன் நடக்குது ஒரு பூத்ல. எலக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 4, 5 ரவுடிங்க சேர்ந்து அந்த இடத்துல என்ன பண்றாங்க? மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த இடத்துல மக்கள் அவங்களுக்கு பயந்துட்டு என்ன பண்றாங்க? விட்டு குடுத்துறாங்க. பிகாஸ் தே ஆர் கன்சிடர்ட் பவர்ஃபுல். பட் ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க செய்யறது லெஜிட்டிமேட்டான ஆக்ட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட் இஸ் அன்லாஃபுல் ஆக்ட். புரியுதுங்களா? ரூல்ஸ்க்கு உட்பட்டு அவங்க செயல்படுறது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இத வந்து பவர்ன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இட் இஸ் நாட் லெஜிட்டிமேட். அப்போ எலக்ஷன் அப்படிங்கிறது இந்தியால எப்படி நடக்குது அப்படின்னா, எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு பாடி இருக்கு. அந்த பாடி சில சட்டங்கள வந்துட்டு என்ன சில ரூல்ஸ வந்து பேசுவாங்க. அந்த ரூல்ஸ்குள்ள தான் எலக்ஷன் நடக்கணும்னு நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ அப்போ எப்போ வந்து அந்த ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நம்ம பேசுறோமோ, எப்போ லீகலா நீங்க பவர் எக்சர்சைஸ் பண்றீங்களோ, அப்பதான் அது அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற விஷயத்த பத்தி ஆ வெஸ்டர்ன் அதாவது யூரோப்ல வந்து மேக்ஸ் வெபர்ன்னு சொல்லிட்டு ஒரு சோசியாலஜிஸ்ட் இருப்பார். இந்த சோசியாலஜிஸ்ட் அவ்வளோ அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. புரியுதுங்களா? அதெல்லாம் சோசியாலஜில படிப்பாங்க. பட் நம்மளோட ஆஸ்பெக்ட்டாக நான் பாரோ பண்றேன் அவ்வளோதான். அவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்போ அத்தாரிட்டி வந்துட்டு பவர்லேருந்து வேறுபடும்னா, அது லெஜிட்டிமேட்டா இருக்கும்போது தான். புரியுதுங்களா? எப்படி உங்களால வந்துட்டு கவர்ன்மெண்ட்ட கேள்வி கேட்க முடியுது? நான் ஓட்டு போட்டுருக்கேன். அதனால நான் கேள்வி கேட்பேன்னு உங்களுக்கு அந்த ரைட்ஸ யார் குடுக்குறா? கரெக்ட்டா? அதுதான் லெஜிட்டிமசி அப்படின்னு சொல்லும். ஓகே. ஆ ஒரு மினிஸ்டர் வந்துட்டு ஒரு பாலிசி எடுத்துட்டு வராரு அப்படின்னா, யாருமே வந்துட்டு அத வந்து லெட் அஸ் அஸ்யூம் அந்த இடத்துல வந்துட்டு அந்த பாலிசினால ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்பிள் வந்து அஃபெக்ட் ஆக போறாங்கன்னா, இந்த இடத்துல அவருக்கு அந்த அதிகாரத்த யார் குடுக்குறா? மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த லெஜிட்டிமசி அந்த மினிஸ்டர் கிட்ட இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்பதான் பவர் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? அத்தாரிட்டியா மாறும் அப்படின்னு சொல்லும். ஓகே. ஸோ இது ஏன் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இது கூட வந்துட்டு வி ஹேவ் ஒரு அசோசியேட்டட் டாபிக் மாரி. புரியுதுங்களா? இப்போ அத்தாரிட்டினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபிசர் முன்னாடி எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தது, ஹி இஸ் எக்ஸர்சைசிங் ஹிஸ் அத்தாரிட்டி. இப்போ நார்மலா ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. நான் கைய நீட்டி நிறுத்தி லைசென்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாரும் என்ன வந்து என்ன பண்ண மாட்டாங்க. சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு போலீஸ் ஆஃபிசர் பண்ணும்போது ஏன் சீரியஸா எடுத்துக்கிறாங்க? பிகாஸ் போலீஸ் ஆஃபிசர் ஹாஸ் லெஜிட்டிமேட் அத்தாரிட்டி. புரியுதுங்களா? போலீஸ் ஆஃபிசருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்த தான் அவங்க என்ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க?
நீங்க வந்து தப்பா வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு வரீங்க, இல்ல ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு வரீங்க. அதனால தான் உங்கள நிறுத்தியிருக்கோம்னு சொல்றாங்க. சட்டத்த வயலேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி. புரியுதுங்களா? அப்போ ஈச் அண்ட் எவரிதிங் இஸ் லெஜிட்டிமேட். ஈச் அண்ட் எவரிதிங் லெஜிட்டிமேட்ன்னு சொல்லும்போது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டது. புரியுதுங்களா? ஸோ அத தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது நம்ம லெஜிட்டிமசின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். ஓகே. ஸோ அப்போ யார் இந்த ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்றா? புரியுதுங்களா? யாரு மேக் பண்றான்னு கேட்டா நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கும். யார் சார் மேக் பண்றா அப்படின்னன்னா, நீ கண்ண மூடிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு கவர்ன்மென்ட் தான் ரூல்ஸ் மேக் பண்றாங்க அப்படிங்கிற மாரி. கரெக்ட்டா? கவர்ன்மென்ட் ரூல்ஸ் மேக் பண்றாங்க. அப்ப அது கவர்ன்மென்ட் யாரு அப்படிங்கும்போது, அது நமக்கு சரி வர ஐடியா இருக்காது. யுபிஎஸ்சிக்குள்ள வரும்போது. ஆனா கவர்ன்மென்ட் ரூல்ஸ் மேக் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீசர் ரூல்ஸ் மேக் பண்றாரு. இல்லாட்டி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் ரூல்ஸ் மேக் பண்றாரு. ஓகே. இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டூட். ஓகே. ஸோ அப்போ கவர்ன்மென்ட் ரூல்ஸ் மேக் பண்றாங்க. கரெக்ட்டா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எதுக்காக? அதாவது எப்படி அவங்க ரூல்ஸ் மேக் பண்றாங்க? ஓகே. இப்போ பார்லிமென்ட்ல வந்துட்டு ரூல் லா எப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கரெக்ட்டா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கே வந்து கவர்ன்மென்ட்ட கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்த எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றது? ஒரு லெஜிட்டிமேட் ஆர் அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்துட்டு அட்ஹியர் ஆகுது அப்படின்னு பேச முடியாது. கரெக்ட்டா? அப்போ யார் அத மேக் பண்றா? 2வது வந்து எப்படி அந்த ரூல்ஸ் இல்ல லாவ வந்து மேக் பண்றாங்க? புரியுதுங்களா? 3வது என்ன ஃபார்ம்ல அத மேக் பண்றாங்க? அப்படிங்கிறது. அண்ட் 4வது எந்த பர்ப்பஸ்க்காக மேக் பண்றாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு கோர்வை இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர்ன்னு ஒரு விஷயத்த பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பவர் லெஜிட்டிமேட்டா இருக்கும்போது, அது அத்தாரிட்டியா மாறுது அப்படின்னு சொல்றோம். அப்ப லெஜிட்டிமசின்னா என்னன்னு கேட்கும்போது, லாஃபுல்லா இருக்கணும்னு சொல்றோம். சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சட்டத்த யாரு ஏற்படுத்துறா? அந்த சட்டத்த யாரு என்ஃபோர்ஸ் பண்றா? எதுக்காக சட்டம்னு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா, சட்ட சட்டம்னு ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான், ஒரு சொசைட்டில வந்து ஆர்டர்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். கரெக்ட்டு தானே? ஓகே. இப்ப கொலை பண்ணா தப்புன்னு ஒரு சொல்றனால தான் நெறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த தப்ப பண்ணாம இருக்காங்க. எல்லாருமே இப்போ ஒரு சொசைட்டில வந்து இப்ப இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா, வி ஹேவ் 130 crore பாப்புலேஷன். 130 கோடி பேர்ல எல்லாருமே வந்து கண்ணியமானவங்க, எல்லாருமே வேல்யூவோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி நெறைய கிரிமினல்ஸ் இருக்க தான் செய்றாங்க. ஸோ சட்டம் இருந்து கூட கொலை, கொள்ளை இது எல்லாத்தையும் நம்மளால தடுக்க முடியறது கிடையாது. கரெக்ட்டா? அப்ப சட்டமே இல்லன்னா, கிட்டத்தட்ட காடு மாரி மாறிடும். அப்போ உங்களுக்கு ரூல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ அந்த பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தோட பர்ப்பஸே சொசைட்டில ஒரு ஆர்டர வந்து நிறுவுறதுக்காக தான். ஓகே. ஒரு பீஸ்ஃபுல் சொசைட்டி, ஒரு ஹார்மோனியஸ் சொசைட்டி இருக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு சட்டம்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அல்டிமேட்லி நம்ம இந்தியன் பாலிட்டிய பத்தி படிக்கிறது யாருக்காக? மக்கள புரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இங்க இருக்க பர்ப்பஸா நம்ம பார்க்குறோம். ஸோ அல்டிமேட் கோல் அப்டிங்கிறது ஒரு சிட்டிசனோட புரொடெக்ஷன். ஓகே. அதுக்காக தான் இவ்ளோ எலாபரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், எலாபரேட்டா பார்லிமென்ட், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனி அசெம்பிளி இது எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். அல்டிமேட்டா யாருக்காக? இந்த சிட்டிசன்க்காக தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ கமிங் டூ அவர் பேசிக் கான்செப்ட். த ஸ்டடி ஆஃப் ஹவ் பவர் இஸ் ஆர்கனைஸ்ட், எக்ஸர்சைஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்ட் இன் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்குள்ள எப்படி வந்து பவர வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். எப்படி அத வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் பண்றோம். ஓகே. எப்படி அந்த பவர யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்றோம். அப்படின்னு பத்தி படிக்கிறது தான் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப எந்த கண்ட்ரிக்கு இருக்கோ, அப்போ இந்தியன் பாலிட்டி ஆர் ஸ்ரீலங்கன் பாலிட்டி ஆர் நேபாள் பாலிட்டி அந்த மாரி எடுத்துக்கிறோம். இப்ப இந்தியால நம்ம இப்ப அந்த பவர எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் அந்த பாலிட்டி என்னது உங்களுக்கு? இந்த சட்டங்கள். ஓகே. லாஸ்ன்னு சொல்லலாம், ரூல்ஸ்ன்னு சொல்லலாம், ரெகுலேஷன் சொல்லலாம். ஆர்டினன்ஸ்ன்னு சொல்லலாம். பைலாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே மைன்யூட் டிஃபரன்ஸஸ் இருக்கு. அது போக, போக நம்ம கிளாஸ்லயே பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ, இந்த பாலிட்டிக்கான அடிப்படை அப்படிங்கிறது லா. சட்டம் அப்படிங்கிறது. ஏன் சட்டம் வேணுங்கிறத நம்ம இங்க பார்த்தோம். கரெக்ட்டா? அப்போ இந்த சட்டத்த நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டா போதுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நாளையிலருந்து யாரும் கொலை பண்ணக்கூடாது. அப்படின்னு வந்து கவர்ன்மென்ட் சொல்லிருச்சு. கிடையாது. சட்டத்த நீங்க என்ன பண்ணணும்? கோடிஃபை பண்ணி வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ, இந்தியாவோட ஃபண்டமென்டல் லா ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு சொல்றது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன். அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, ஒரு பவர் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? அப்படின்னு பேசும். இந்த பவர் யார்கிட்ட போகுது அப்படின்னு பேசும். இந்த பவர வச்சு கவர்ன்மென்ட் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவுட்லைன் பண்றது, டிமார்கேட் பண்றது இந்த கான்ஸ்டிடியூஷன். அதனால தான் இத வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் என்ன தமிழ்ல அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசியல் அமைப்பு அப்படின்னா, அப்போ பாலிட்டிய நாங்க எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது தானே மீனிங். ஸோ ஹவ் பாலிட்டி இஸ் ஸ்ட்ரக்சர்ட். ஹவ் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, லோக்சபான்னு ஒரு ஹவுஸ் இருக்கு. ராஜ்யசபான்னு ஒரு ஹவுஸ் இருக்கு பார்லிமென்ட்ல. அப்போ லோக்சபால இத்தனை பேர் தான் இருக்கணும். ராஜ்யசபால இத்தனை பேர் தான் இருக்கணும். வோட்டிங் இப்படி தான் நடக்கணும். ஓகே. எம்பி, எம்எல்ஏ இந்த மாரி தப்பு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பனிஷ்மென்ட் இது எல்லாத்தையும் எங்க சொல்லியிருக்கோம்? கான்ஸ்டிடியூஷன்ல.
சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ தான் ஹை கோர்ட். கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கோம். அ பேச்சு சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சிட்டிசனுக்கு இருக்கு. எங்க சொல்லியிருக்கோம்? இங்க சொல்லியிருக்கோம். அன்டச்சபிலிட்டிய பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. இன்னொருத்தவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எங்க சொல்லியிருக்கோம்? கான்ஸ்டிடியூஷன்ல. அப்போ நம்ம இந்தியாவோட ஒரு சுப்ரீம் லா அப்படின்னு கன்சிடர் பண்றது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். இதுக்கு கீழ 3 ஆர்கன நம்ம கான்ஸ்டிடியூட் பண்றோம். அதாவது பார்லிமென்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாமே. ஸோ இவங்க 3 பேரும் இப்படி தான் இருக்கணும். இவங்கள இப்படி தான் எலெக்ட் பண்ணணும். இவங்கள இப்படி தான் ரிமூவ் அதையுமே இந்த சட்டம் தான் சொல்லும். ஓகே. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் சொல்லும். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் கீழ பார்லிமென்ட்ட வந்துட்டு என்னன்னு சொல்லி வச்சிருக்கோம்? அவங்க இதர சட்டங்கள அடுத்தடுத்து பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா, இத வந்து நம்ம கிட்டத்தட்ட 1950ல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வி ஹேவ் என்ஃபோர்ஸ்ட் இட் கரெக்ட்டா? கிட்டத்தட்ட உங்களுக்கு 75 வருஷத்துக்கு மேல கடந்து இது போயிட்டு இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. ஆனா, சொசைட்டி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு தகுந்த சட்டங்கள் உங்களுக்கு வேணும்ல. அப்ப அதெல்லாம் யாரு பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட் தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பட் ஸ்டில் இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் நம்ம என்னைக்குமே இன்டிஸ்பென்சபிளா பார்க்காத சில ரைட்ஸையும், கவர்ன்மெண்ட்னா இப்படிதான் இருக்கணும். கவர்ன்மெண்ட் இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு பேசுறது இந்த கான்ஸ்டிடியூஷன் தான். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டூ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதோட முக்கிய சாராம்சங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோட பவர லிமிட் பண்றது, சிட்டிசனோட ரைட்ட புரொடெக்ட் பண்றது. புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடணும் அப்டின்னா, இது 2 மட்டும் தான். இது இல்லாம இன்னொரு 6 ஃபங்ஷன் அப்டிங்கிறது நம்மளோட என்சிஆர்டில குடுத்திருப்பாங்க. பட் சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்டேட் என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கான்ஸ்டிடியூஷன். புரியுதுங்களா? மக்களுக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு. இது வந்து எக்காலத்திலயும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் இன்டர்ஃபியர் அப்டின்னு பேசுறதும் இதே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். புரியுதுங்களா? இப்போ கவர்ன்மென்ட் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்டின்னு பேசுறது தான் கான்ஸ்டிடியூஷனோட வேல. இத ஒரு சட்டமா நம்ம கோடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இந்த சட்டத்துக்குள்ள தான் கோர்ட்டுமே என்ன பண்ணணும்? ஆப்பரேட் பண்ணணும். பிரசிடென்ட்டும் ஆப்பரேட் பண்ணணும். பார்லிமென்ட்டும் ஆப்பரேட் பண்ணணும். பிரைம் மினிஸ்டரும் ஆப்பரேட் பண்ணணும். இத மீறி யாராலயுமே என்ன பண்ண முடியாது? இந்தியால ஆப்பரேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்தியால வி ஹேவ் கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரமசி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியால பார்லிமென்ட்டோ, ஜுடிஷியரியோ, எக்ஸிக்யூட்டிவ் யாரும் சுப்ரீம் கிடையாது. இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் சுப்ரீம். இத மீறி எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ, அப்போ இந்த இடத்துல ஸ்டேட்ன்னு ஒரு விஷயம் சொல்றேன் இல்லையா? அப்ப இந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கும்ல. ஓகே. ஸ்டேட்னா என்ன? நேஷன்னா என்ன? கண்ட்ரினா என்ன? அப்படிங்கிற மாரி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் கண்ட்ரி. கண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஜியோகிராபிக்கல் டெர்ம் அவ்வளோதாங்க. ஜியோகிராபிக்கல் டெர்ம்ல என்ன சார் அப்டின்னா, ஒரு டிஃபைன்ட் ஏரியா அவ்வளதான். ஒரு மேப்ல ஒரு நிலப்பகுதி இருக்குன்னா, அத காட்டி இது ஒரு கண்ட்ரி அப்டின்னு சொல்றீங்க. அங்க மனுஷங்க இருக்கலாம், மனுஷங்க இல்லாம இருக்கலாம், கவர்ன்மென்ட் இருக்கலாம், அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஜியோகிராபில ஒரு மேப்ல இந்த டெரிட்டரிய நம்ம என்னன்னு சொல்றோம்? கண்ட்ரி அப்டின்னு சொல்றோம். ஓகே. 2வது நேஷன் அப்டின்னு வரும்போது, அந்த நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஜனகணமன கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். வந்தே மாதரம் கேட்கும்போது நம்மள அறியாமலே நம்மளுக்கு ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வரும். கரெக்ட்டா? இப்ப நேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு நிலப்பரப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒரு டெரிட்டரி இருக்கா? இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு டெரிட்டரி இருக்கு. இந்த டெரிட்டரிக்குள்ள மக்கள் இருக்காங்க. இந்த மக்களோட உணர்வுகள், அதாவது என்ன சொல்றது? அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க ஃபாலோ பண்ற வேல்யூஸ், அவங்களோட கல்ச்சர் கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலரா இருக்கு. அப்பதான் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவ ரொம்ப ப்ராப்பரான ஒரு நேஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இந்தியா இஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நம்ம நேஷனா தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே அவ்ளோ டைவர்சிட்டி இருக்கும். தமிழ்நாடு மாரி நார்த் ஈஸ்ட் இருக்காது. நார்த் ஈஸ்ட் மாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்காது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாரி குஜராத் இருக்காது. கரெக்ட்டா? அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சமூகங்கள் ஒரு மாரி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த சொசைட்டில டிஃபரண்ட் செட் ஆஃப் கல்ச்சர்ஸ், வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். கரெக்ட்டா? அப்போ நேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெறும் டெரிட்டரின்னு மட்டும் தான் பார்த்தோம். கண்ட்ரிங்கிறது ஒரு ஜியோகிராபிக்கல் டெரிட்டரி. இதே நேஷன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வி ஸ்பீக் அபவுட் டெரிட்டரி உள்ள மக்கள் இருக்காங்க. மக்களுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரே அளவுக்கு ஒரே மாரியான ஹோமோஜீனியஸ் ஃபீலிங் இருக்கு. இது நம்மளோட நாடு அப்படிங்கிற மாரி. கரெக்ட்டா? இதுதான் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஒரு எலிமெண்ட் சொன்னேன். டெரிட்டரி. இங்க என்ன சொன்னேன்? மக்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். கரெக்ட்டா? இதே ஸ்டேட் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பார்க்கும்போது 4 எலிமெண்ட்ட பத்தி பேசுவோம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு டெரிட்டரி இருக்கணும். டெரிட்டரிக்குள்ள மக்கள் இருக்கணும். இது 2ண்ட் எலிமெண்ட். 3வது இப்போ இந்தியாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா 130 கோடி அப்படின்னு சொன்னேன். நம்மளோட மக்கள் தொகை பாப்புலேஷன். ஸோ 130 crore பீப்பிள் கேனாட் கவர்ன் தெம்செல்வ்ஸ். அவங்கள தன்னத்தானே என்ன பண்ணிக்க முடியாது, ஆட்சி செஞ்சுக்க முடியாது. ஓகே. ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்க ஒரு 30 பேர், ஒரு 40 பசங்க இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா கூட, 40 பேரும் ஒரே மாரி பதில் சொல்ல மாட்டாங்க. அக்ரியே பண்ண மாட்டாங்க. கரெக்ட்டா? மெஜாரிட்டிய வச்சு நம்ம போயிடுவோம். அப்படி இருக்கும்போது 130 கோடி பேரு இருக்கிற ஒரு நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்சென்சஸ் இவால்வ் பண்றது கஷ்டம். தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம். உங்களுக்கு நார்த் இந்தியால நீட்
வேணும். கரெக்ட்டா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்மர் புரொட்டஸ்ட்ன்னு ஒண்ணு நடந்துச்சு. பஞ்சாப், ஹரியானா ஃபார்மர்ஸ் புரொட்டஸ்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டு ஃபார்மர்ஸ் புரொட்டஸ்ட் பண்ணலையே! புரியுதா நான் சொல்றது? அப்போ இவங்கள விட்டனா, அவங்களே அவங்கள கவர்ன் பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம்னா, கவர்ன்மென்ட் ஒரு என்டிட்டிய ஃபார்ம் பண்றோம். புரியுதுங்களா? இந்த கவர்ன்மென்ட் இந்த பாப்புலேஷன கவர்ன் பண்ணும். அப்ப இந்த கவர்ன்மென்ட்க்கு எங்கருந்து சார் ஆளுங்க வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதே பாப்புலேஷன்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி? இந்த பாப்புலேஷன்ல ஒரு சில பேர் தான் ஒரு 500 பேர் தான் என்ன பண்றாங்க? லோக்சபா எலக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்கள நம்ம எலெக்ட் பண்ணி, சூஸ் பண்ணி இந்த கவர்ன்மென்ட்க்கு அனுப்புறோம். கரெக்ட்டா? இது கவர்ன்மென்ட். 4வது இந்த கவர்ன்மென்ட் எடுக்கிற முடிவுல எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. USA சொல்றாங்கன்னோ, ரஷ்யா சொல்றாங்கன்னோ, நம்ம இந்தியன் கவர்ன்மென்ட் முடிவு எடுக்கிறது கிடையாது. மக்களுக்கு எது நல்லதோ, அத வச்சு தான் அவங்க முடிவு எடுக்குறாங்க. கரெக்ட்டா? அப்போ இது ஏற்கனவே யுபிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இட் இஸ் பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல பேசப்பட்ட ஒரு டாபிக். அப்ப இந்த ஸ்டேட்னா என்னன்னா, ஸ்டேட்ன்னு ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியாதுங்க. அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டான கான்செப்ட். இந்தியா ஆஸ் எ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டேட்னா என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்ட் ஒரு கன்ட்ரி. புரியுதுங்களா? ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி அத தான் ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டேட்ன்னு குவாலிஃபை ஆகணும்னா, இந்த 4 எலிமெண்ட் இருக்கணும். ஓகே. ஒரு டெரிட்டரி இருக்கணும். டெரிட்டரிக்குள்ள மக்கள் இருக்கணும். மக்கள கவர்ன் பண்றதுக்கு கவர்ன்மென்ட் இருக்கணும். அந்த கவர்ன்மென்ட் எடுக்கிற டிசிஷன், கவர்ன்மென்ட்டோட ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. அத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சாவரனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்தியா இஸ் எ சாவரன் நேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் மீனிங். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல முக்கியமான 2 பார்ட்டிசிபென்ட்ஸ். டெரிட்டரி விட்டுருங்க, சாவரனிட்டி விட்டுருங்க. மத்தபடி இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற இந்த இன்டராக்ஷன பத்தி படிக்கிறது தான் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். புரியுதுங்களா? அப்போ கவர்ன்மென்ட் இங்கிருந்து பீப்பிள் தான் எலெக்ட் ஆயி இங்க போறாங்க. இங்க இருக்க அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மக்களோட வெல்ஃபேர்க்காக என்ன பண்றாங்க? தே ஆர் எக்ஸிக்யூட்டிங் பாலிசிஸ். தே ஆர் கிவிங் அவுட் ஸ்கீம்ஸ். புரியுதுங்களா? சோ இந்த மாரி பாலிசி கொண்டு வரது, ஸ்கீம் கொண்டு வரது, ப்ராஜெக்ட் கொண்டு வரது, சட்டங்கள உருவாக்குறது, இதுதான் இவங்களோட வேல. சோ இப்படியே பண்ணி மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்றாங்க. மக்களோட எஜுகேஷன், ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்றாங்க. கரெக்ட்டா? மக்கள் திரும்ப நேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்ப இவங்க 2 பேரோட இன்டராக்ஷன் மூலியமா இந்தியா ஆஸ் எ நேஷன் ஆர் இந்தியா ஆஸ் எ ஸ்டேட் அப்படிங்கிறது இட் வில் குரோ. புரியுதுங்களா? அப்ப இத பண்றதுக்குன்னா இவங்களுக்கு ரைட்ஸ் வேணும். ஏன்னா, தே ஆர் கன்சிடர்ட் டூ பி பவர்ஃபுல். கரெக்ட்டா? ஏன்னா, மொத்த பவரையுமே மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, வோட் மூலியமா இங்க குடுத்துடுறாங்க. இந்த எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த என்ன சொல்றது, அந்த அதிகாரத்த துஷ்பிரயோகம் பண்ணலாம். விச் மீன்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி. கரெக்ட்டா? கரப்ஷன்ல ஈடுபடுறது. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றது, ஆ கவர்ன்மென்ட்ட கிரிட்டிசைஸ் பண்றவங்கள அரெஸ்ட் பண்றது. இந்த மாரி அவங்க பவர தப்பா மிஸ்யூஸ் பண்ணலாம். அப்போ இவங்களோட பவர லிமிட் பண்ணும். இவங்களுக்கு இருக்க ரைட்ஸ நம்ம புரொடெக்ட் பண்ணணும். இதுதான் கான்ஸ்டிடியூஷனோட வேல. ஓகே. இப்படிதான் பொலிட்டிக்கல் சிஸ்டம நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ கவர்ன்மென்ட்ன்னு ஒரே என்டிட்டி இருந்துச்சுன்னு வையுங்களேன், அது வந்து சரிவர உங்களுக்கு பங்ஷன் ஆகாது. அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், கவர்ன்மென்ட்டே 3ஆ பிரிச்சுர்றோம். சட்டத்த உருவாக்குறது. புரியுதுங்களா? ஃபார்முலேஷன் ஆஃப் லாஸ் பார்லிமென்ட்டோட வேல. அந்த லாஸ இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரோட வேல? எக்ஸிக்யூட்டிவோட வேல. புரியுதுங்களா? இதே அந்த சட்டத்துல ஏதாவது பிரச்சனை வருது. அந்த சட்டத்தினால மக்களுக்கும், கவர்ன்மென்ட்க்கும் பிரச்சனை வருதுன்னா, அத கேட்கிறதுக்கு ஜுடிஷியரி. புரியுதுங்களா? இது 3ஆ பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? இது பேர் தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே என்டிட்டி மேல மொத்த அதிகாரத்தையும் வைக்கும்போது, அத மிஸ்யூஸ் பண்ணலாம். அப்ப நாங்க என்ன பண்ணிடுறோம், 3ஆ பிரிச்சுக்கிறோம். இவங்க இவங்களுக்குள்ளேயே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் இருக்கும். பார்லிமென்ட்ல ஏதாவது தப்பு நடந்தாலும், இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது தப்பு பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட் கேட்கும். கரெக்ட்டா? அப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் இருக்கும். இததான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டா நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்றது எக்ஸிக்யூட்டிவ். ஜட்ஜ ரிமூவ் பண்றது பார்லிமென்ட். புரியுதுங்களா? இவங்க 2 பேர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, கேள்வி கேட்கிறது ஜுடிஷியரி. அந்த மாரி இவங்க 3 ஆர்கன்க்குள்ளேயே ஒரு சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் வச்சிருப்போம். ஓகே. சோ இப்படிதான் கவர்ன்மென்ட்ட நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த ரீசன்னால தான் ஸ்டேட்டோட ஒரு ஆப்பரேஷனல் ஆர்மா நம்ம கவர்ன்மென்ட்ட பேசுறோம். ஸ்டேட்ட நம்ம பார்க்க முடியாது. ஆனா கவர்ன்மென்ட்ட பார்க்க முடியும். நம்ம ஸ்டேட்ன்னு சொன்னா கூட நம்ம மைண்டுக்கு வர்றது என்னது? ராஷ்டிரபதி பவன், பார்லிமென்ட் இதுதான் நம்ம மைண்டுக்கு இமேஜின் பண்ணுவோம். ஆனா அது ஸ்டேட் கிடையாது. இந்தியா ஆஸ் எ ஹோல் அந்த மக்களோட, அந்த கவர்ன்மென்ட்டோட நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அத தான் இந்தியா ஆஸ் எ ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னமோ, தமிழ்நாடு செக்ரட்டரியேட் வரும். நம்ம சிஎம்மோட ஃபேஸ் வரும். பிரைம் மினிஸ்டரோட ஃபேஸ் ஞாபகத்துக்கு வரும். இவங்கெல்லாம் கவர்ன்மென்ட். புரியுதுங்களா? அப்போ கவர்ன்மென்ட்ட மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். கவர்ன்மென்ட் கூட மட்டும் தான் சிட்டிசன்ஸ் என்ன பண்ண முடியும்? இன்டராக்ட் பண்ண முடியும். அதனால தான் ஸ்டேட்டோட ஆப்பரேஷனல் ஆர்ம் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? இந்த கவர்ன்மென்ட்ட சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த கவர்ன்மென்ட் எதுக்காக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதோட இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அண்டர்ஸ்டூட் த பேசிக்ஸ் ஆஃப் பாலிட்டி. புரியுதுங்களா? பாலிட்டின்னா என்னது? சட்டங்கள் எதுக்காக தேவைப்படுது? அப்ப அந்த சட்டத்த உருவாக்குறது கவர்ன்மென்ட் வேணும். கவர்ன்மென்ட் சட்டத்த உருவாக்கி என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டத்த அவங்க வந்து செயல்படுத்துறது மூலியமா மக்களோட வெல்ஃபேர வந்து அவங்க என்ன பண்றாங்க? மேக்ஸிமைஸ் பண்றாங்க.
ஸோ பீப்பிளோட வெல்ஃபேர் மேக்ஸிமைஸ் ஆகும்போது, தி கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கலி குரோஸ். புரியுதுங்களா? அதனால தான் இந்தியா இப்போ 4த் லார்ஜஸ்ட் எக்கானமியா வந்து நிக்குது. புரியுதுங்களா? ஸோ இவ்ளோ ஸ்கில்டு லேபரா இருக்கட்டும், உங்களுக்கு எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த் எல்லாமே, பாவர்ட்டி ரிமூவல் இதெல்லாம் கடந்த 75 வருஷங்களா நல்லா இம்ப்ரூவ் ஆயி இங்க வந்து நிக்குது அப்டின்னா, அதுக்கு காரணம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டுட்டு இருக்க அந்த புரோவிஷன்ஸ், அந்த கான்ஸ்டிடியூஷனால உருவாக்குன கவர்ன்மென்ட், பொலிட்டிக்கல் சிஸ்டம். இது எல்லாம் தான் சேர்ந்து இந்தியா ஒரு சக்சஸ்ஃபுல் கண்ட்ரியா இதுவரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப லேமேனா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஹவுசிங் சொசைட்டி எடுத்துப்போமே. ஒரு ஹவுசிங் சொசைட்டில அந்த சொசைட்டி அப்டிங்கிறது இந்தியன் சொசைட்டி. புரியுதுங்களா? இந்தியன் சொசைட்டின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, வி கேன் சே எல்லாமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணத வச்சு எல்லாமே நம்ம இப்ப சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் இந்தியா. ஓகே. சொசைட்டியோட ரூல்ஸ் அப்படிங்கும்போது, கான்ஸ்டிடியூஷன். ஒரு ஹவுசிங் சொசைட்டி ஒரு 250 குடும்பம் இருக்கு. அதுதான் மொத்தமா இந்தியான்னு எடுத்துக்கிறோம். அந்த ஹவுசிங் சொசைட்டிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குமா? குப்பை எப்ப வைக்கணும்? குப்பை எங்க வைக்கக்கூடாது? குப்பை எங்க கொட்டக்கூடாது? கார் எங்க நிறுத்தணும்? பார்க்கிங் யாரு பண்ணக்கூடாது? ஓகே. அத பத்தி பேசுறது தான் கான்ஸ்டிடியூஷன். பிளஸ் நம்ம அதுக்கப்புறம் உருவாக்குற லாஸ். பார்லிமென்ட் உருவாக்குற லாஸ். கரெக்ட்டா? ஸோ, இத வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு கமிட்டி வேணும் உங்களுக்கு. கரெக்ட்டா? இந்த ரூல்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்குலாம். இத தான் நம்ம பார்லிமென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அப்போ வாட்ச்மேன் யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ். இப்ப இவங்க யாருக்கு கீழ வருவாங்க? எக்ஸிக்யூட்டிவ் கீழ வருவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். அப்ப அந்த ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிறது யாரு? இந்தியாவோட சிட்டிசன்ஸ். கரெக்ட்டா? மீட்டிங் எங்க நடக்குது உங்களுக்கு? பார்லிமென்ட்ல நடக்குது. ஓகே. கேபினட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நடக்குது. மீட்டிங்ஸ் எல்லாமே. டிஸ்பியூட் ஏதாவது ஒரு பிரச்சனை ஹவுசிங் சொசைட்டில வந்துட்டு தான் இருக்கும். பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத மீறி பட்டாசு வெடிக்கிறீங்க. அப்ப சொசைட்டியோட ரூல்ஸ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வயலேட் பண்ணிட்டீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல? அந்த டிஸ்பியூட் கமிட்டில இருந்து கேள்வி கேட்பாங்க. அந்த ரோல் யார் ப்ளே பண்றா? ஜுடிஷியரி. புரியுதுங்களா? இவ்வளவு தான் விஷயமே. இவ்ளோ சிம்பிளா லாஜிக்கோட நம்ம பாலிட்டி அப்ரோச் பண்ணோம்னா, அது கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்டே கிடையாது. நெறைய பேர் பாலிட்டினாலே ஆர்டிகிள்ஸ மக்கப் பண்ணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. பாலிட்டி அப்படிங்கிறது உங்கள சுத்தி என்ன நடக்குது? எப்படி பவர் ஆர்கனைஸ் பண்றாங்க? எப்படி வந்து ஒரு கண்ட்ரிய ரன் பண்றாங்கன்னு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த எக்ஸிகியூஷன், அந்த பாலிசி ஃபார்முலேஷன் இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் பாலிட்டி. ஸோ இந்த அப்ரோச் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா, பாலிட்டி வில் பி எ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் விச் வில் ஹேவ் அன் ஹை இம்பாக்ட் ஆன் யுவர் பிலிம்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் யுவர் மெயின்ஸ், GS2 கம்ப்ளீட்டாவே பாலிட்டி தான். கிட்டத்தட்ட புரியுதுங்களா? ரொம்ப ஹை இம்பாக்ட் சப்ஜெக்ட். அண்ட் ஃபார் யுவர் எஸ்ஸே, ஃபார் யுவர் இன்டர்வியூ, பெர்சனாலிட்டி டெஸ்ட்ல உங்களோட குவெஸ்டின்ஸ் அப்படிங்கிறது, கண்டிப்பா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப தமிழ்நாட்டிலருந்து போறீங்கன்னா, அ ஆக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வராங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டூ இந்தியன் பாலிட்டி தான். புரியுதுங்களா? இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டூ தி ரைட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஓகே. ஸோ அப்ப இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா பேசணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. புரியுதுங்களா? ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இன் யுபிஎஸ்சி ஷுட் பி யுவர் பாலிட்டி. ஓகே. இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஆர்டிகில்ஸ் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிலேட் பண்ணி என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ இட். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பத்தி, பேசிக்கா ஸ்டேட்னா என்னது? அதெல்லாம் பத்தி ஒரு நல்ல பிரீஃப் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மத்த வீடியோஸும் பாருங்க. ஸோ இட் வில் பி அப்லோடட். ஒன் பை ஒன் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ஃபாலோ அவர் யூடியூப் சேனல், ஃபாலோ அவர் other handles so that you can keep yourself updated about the announcement. Okay. So I will meet you in the next video. Until then, thank you.